அப்பா பிதாவே, எங்கள் ஆவி ஆத்தும சரீரத்தை உமது கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளில கூட உமது சத்தியத்தை அறிகிற அறிவினால் எங்களை நிரப்புவீராக. நீங்க எங்களோடு இடைப்பட வேண்டுமாய் செபிக்கிறோம். நீங்க பேசுங்கப்பா, நாங்க கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமையடைவதாக. இந்த நாளில் கூட வெளிப்படுத்த விசேஷத்தினுடைய முக்கியமான காரியங்களை நம்ம தியானிச்சுட்டு வரோம். 7 சபைகளுக்குரிய காரியங்கள். இந்த 7 சபைகளுக்குரிய காரியங்கள் மிக மிக முக்கியமானது. அது தற்காலத்தில் இருக்கிற 7 விதமான ஆத்துமாக்களை குறிக்கிற ஒரு காரியமா இருக்கிறது. இந்த நாளில தியேத்ரா சபையினுடைய காரியத்தை நாம தியானிக்க போகிறோம். தியேத்ரா சபை குறித்து 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல 19வது வசனத்துல நம்ம வாசித்தோம். இப்ப 19வது வசனத்துல பாதி வசனங்களை நம்ம தியானிச்சிருக்கிறோம். இப்போ மீதி காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமா இருக்கிறதை அறிந்திருக்கிறேன். அருமையானவர்களை, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தியேத்ரா சபையினுடைய தூதன்னா நான் ஏற்கனவே சொன்ன ஊழியக்காரர்களுக்கு அவர் எழுதுகிறது எப்படி என்றால், அக்னி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண் போன்ற பாதங்கள் உள்ள தேவகுமாரன் சொல்லுகிறது. இப்போ அவருடைய அப்பியரன்ஸ், அவருடைய தோற்றம் எப்படி இருக்கிறது? அக்னி ஜுவாலை, அதே போல பிரகாசமான வெண்கல பாதம். இது நான் ஏற்கனவே சொன்ன ஒரு நியாய தீர்ப்பு. கண்ணுல நெருப்பு அப்படியே கொப்பளிச்சுன்னு வருதுன்னா என்னது? கோபம். அதே போல வெண்கலம், அதாவது ஒவ்வொரு சபைக்கும் அவர் எப்படி வெளிப்படுகிறாரோ அப்படிப்பட்ட காரியங்கள் தான் அந்த சபைக்குரிய காரியங்களா இருக்கிறது. அப்போ ஒவ்வொரு சபையும் பார்க்கும் பொழுது 7 நட்சத்திரங்கள் வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகள் மத்தியில் உலாவுகிற கர்த்தர். நம்முடைய தேவன் உலாவ விரும்புகிற தேவன். அது எபேசு சபைக்கு அவர் உலாவுகிறவரா இருக்கிறார். முதல் சபை எபேசு சபை. அந்த எபேசு சபை உலாவுகிற தேவனாய் தன்னை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னாக்கா 2வது சபையில பார்க்கும்போது அந்த இடத்துல சிமினா சபையில பாத்தீங்கன்னா அந்த சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது, முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்தவர். அப்போ மரணம் வரும் பொழுது நீங்கள் பிழைக்க முடியும் அப்படின்றது குறிச்சு சிமினாவுக்கு ஒரு எச்சரிக்கிற ஒரு காரியம். ஏன்னா சிமினாவுல நிறைய பாடுகள் இருக்கிறது. பாடுகள் மத்தியில நான் மரித்து உயிர் தெழுந்தவர், அதனால் நீங்களும் ஒரு மரணத்துக்கு உட்பட்டாலும் நீங்கள் பிழைக்கிறவர்களா இருப்பீர்கள் என்று அதை சொல்லுகிறதா இருக்கிறது. பெர்கமோ சபையில பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நீ எழுத வேண்டியது என்னவென்று இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்றாரு. அப்போ இருபுறம் கருக்குள்ள பட்டை அப்படி என்றால் அந்த வார்த்தையானது இருபுறமும் கருக்குள்ளதா இருக்கிறது. அது போதிக்கிறவர்களுக்கும் அதே நேரத்தில் கேட்கிறவர்களுக்கும் அந்த இடத்துல கிரியை செய்யணும். அப்படி என்றால் அந்த போதனையில சில குளறுபடிகள் இருக்கிறதை அந்த சபையில ஆண்டவர் சுட்டி காட்டுகிறதை நாம பார்க்க முடிகிறது. ஆகவே அருமையானவர்களே, இந்த தியேத்ரா சபையில நியாய தீர்ப்பை குறித்து நம்ம பார்க்கிறோம். அதுல முதலாவது ஆண்டவர் ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லுகிறார் என்றால், அவர்களை பாராட்டி பேசுகிற விஷயங்களை நம்ம பார்க்கிறோம். அந்த பாராட்டி பேசுகிறதுல சில காரியங்களை நம்ம தியானித்தோம். உதாரணமா பாத்தீங்கன்னா அவருடைய கிரியைகளை குறித்து பார்த்தோம், அவருடைய அன்பை குறித்து பார்த்தோம், அடுத்தது உன்னுடைய ஊழியத்தை குறித்து பார்த்தோம். அப்போ இந்த இடத்துல தேவன் நமக்கு அடுத்தது என்ன சொல்லி தர்றாருன்னா விசுவாசம். வேதத்துல பார்க்கும்போது விசுவாசம் கிரேக்க மொழியில பிஸ்டிஸ் என்ற வார்த்தை, அதாவது புதிய ஏற்பாட்டுல 240 முறை வருகிறது. யோவான் நற்செய்தி நூல்ல மட்டும் 98 முறை வருகிறது இந்த விசுவாசம். யோவான் நற்செய்தியில மட்டும் விசுவாசம் சொல்லி பார்க்கும்போது இது யார் மேல வைக்க வேண்டியது அப்படி என்று பார்த்தால் அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேல். அதாவது விசுவாசம் என்ற வேரானது கிறிஸ்துவை பற்றி கொண்டு வளர்கிற ஒரு விஷயமாய் இது காணப்படுகிறது. கிறிஸ்து மேல நம்பிக்கை இல்லை என்ற கிறிஸ்துவும் இல்லை. அப்போ கிறிஸ்துவம் என்பதனுடைய விசுவாசனுடைய அடிப்படை யாருன்னா, வேறு யாருன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேல் வைக்கிற அந்த நம்பிக்கை தான் விசுவாசத்துடைய அடிப்படையா இருக்கிறது. விசுவாசமே அதுதான். அப்ப அந்த நம்பிக்கை அதனுடைய அடிப்படை யாருன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆபிரகாம் விசுவாசனுடைய தகப்பன் என்று சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, ஆபிரகாம் தேவனை நம்பினான். அந்த நம்பிக்கை தான் அவனுக்கு அந்த அந்தஸ்தை கொடுத்தது. இன்றைக்கு கூட நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்றோம். எதை விசுவாசிக்கிறோம்? நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் இயேசுவை நம்புகிறேன். ஏன்னா என்னை படைத்தவர் அவர், என்னை வழி நடத்துகிறவர் அவர். அந்த ஒரு எண்ணம் நமக்குள்ள இருக்க வேண்டும்.
ஏன்னா ஆபிரகாம் பாருங்க, சரீர செத்த நிலையிலும் வாக்கு கொடுத்ததை அவர் நிறைவேற்ற வல்லவர் என்பதை ஆபிரகாம் நம்பினார். தேவன் மேல் வைத்த அவனுடைய விசுவாசம் எப்படிப்பட்டது? கண்டிப்பா அவர் செய்வார், அவர் சொன்னதை அவர் செய்வார், அவர் தான் உண்மையான தேவன், அவர் படைத்தவர் அப்படின்ற நம்பிக்கை அவனுக்குள்ள இருந்தது. இன்னைக்கு நம்முடைய உள்ளத்திலயும் அந்த எண்ணம் இருக்கணும். இன்னைக்கு புதிய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா 4 சுவிசேஷங்களும் எதன் அடிப்படையில் எழுதப்பட்டிருக்குன்னா விசுவாசத்தினுடைய அடிப்படையில் தான். ஏன்னா பாத்தீங்கன்னா நிறைய அற்புதங்கள் நம்ம அற்புதங்களை குறித்து நம்ம பேசி இருக்கிறோம். ஏறத்தாழ 39 அற்புதங்கள் நம்ம பேசணும். இந்த அற்புதத்தினுடைய அடிப்படை என்னன்னா விசுவாசம். அப்ப அந்த விசுவாசம் எப்படி இருக்குதுன்னா, ஆண்டவர் சொல்றார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் தெய்வ மகிமை காண்பாய். நீ என்னை விசுவாசிக்கிறாயா? நான் உன்னை சுகமாக்குவேன் என்று விசுவாசிக்கிறாயா? இப்படிதான் என்னன்னா ஆண்டவர் எல்லா இடங்களிலும் கேட்கறத பாக்குறோம். அப்போ இயேசு கிறிஸ்துவ விசுவாசி, அப்ப நீயும் உன் வீட்டார் ரட்சிக்கப்படும். அப்போ அப்போஸ்தலர் காலத்துல அந்த விசுவாசம் அப்படியே பரவினே வருது பாருங்க. ஆதியில ஆபிரகாம் காலத்துல தேவனே ஆபிரகாம் விசுவாசா இந்த எகோவா தான் ஜீசஸ். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். எகோவா வேற, ஜீசஸ் வேற, அப்படிலாம் இல்ல. எகோவா இருந்தவர் தான் ஜீசஸா இயேசுவாய் இந்த பூமியில புதிய ஏற்பாட்டுல வெளிப்பட்டார். குர்சியூஸ் அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த வார்த்தையின்படி, அப்ப அந்த குர்சியூஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது அது இயேசுவை, ஆண்டவர், தேவன், எகோவா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையா இருக்கிறது. அவர்தான் ரட்சகர், அவர்தான் எல்லாத்துக்கும் மேலானவர், சர்வ வல்லவர். அப்படிப்பட்ட தேவன் தான் நமக்கு புதிய ஏற்பாட்டுல இயேசுவாய் வெளிப்பட்டிருக்கிறார். ஆகவே அவர் வேற இவர் வேற அப்படிலாம் இல்ல. இன்னைக்கு நிறைய பேருக்கு குழப்பம். கைகளை வெளிப்படுத்தி இருந்தாலும் ஒரே கடவுள் தான் தன்னை வெவ்வேறு ரூபத்துல வெளிப்படுத்தி இருக்கிறார். மனுஷகுமாரனாய், தேவகுமாரனாய், பரிசுத்த ஆவியாய், இப்படி அவர் வெளிப்படுத்தி இருந்தாலும் நாம் இயேசு கிறிஸ்துவை நம்ப வேண்டும். ஆதியிலே தூதனானவர் என்று அறிமுகமானவர் தான் இயேசு கிறிஸ்து. தூதனானவர். ஆபிரகாமை சந்திக்கும் தூதனாய் போனார். சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ மத்தியில தூதனாய் போனார், 4வது ஆளாய் போனார். அதே போல சோதம் குமார் அழிக்க போகும்போது அங்க பாத்தீங்கன்னா அங்க 3 பேர்ல ஒருவர் இயேசு கிறிஸ்து, தூதன். ஒரு தூதன் ஆபிரகாமோடு வாதாடுறார். பாருங்க, பிதாவாகிய தேவன் என்ன செய்யறாரு, இந்த மனித ரூபத்தில் வருகிற இடமெல்லாம் இயேசு கிறிஸ்துவை அங்கங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கிறார். அங்கங்க அவரை கொண்டு சேர்த்திருக்கிறார். தூதன் என்ற பெயரில சேர்த்து கொண்டிருக்கிறார். அப்போ இந்த புதிய ஏற்பாட்டுல அந்த இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு ரட்சகராய் வெளிப்பட்டிருக்கிறார், நமக்கு ஒரு விடுதலை அளிக்கிறவராய் வெளிப்பட்டிருக்கிறார். அப்படி இருக்கும்போது நம்மிடத்தில் தேவன் எதிர்பார்க்கிறது ஒன்று என்னன்னா, என்னை விசுவாசி. ஆதியில் இருந்ததும் நான் தான், முடிவு வரைக்கும் இருக்கிறதும் நான் தான், அல்பாவும் நான் தான், ஒமேகாவும் நான் தான். அப்போ எல்லாமும் நான் இருக்கிறேன், அப்ப நீங்க என்னை விசுவாசிக்க வேண்டும் அப்படின்றதுதான். அப்போ ஆபிரகாம்ல இருந்து அப்படியே நம்ம தொடர்ந்து அந்த விசுவாசம் ஆனது நமக்குள்ள பற்றி கொண்டே இருக்கிறது. அப்போ புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து பல அற்புதங்கள் மூலமாய் ஒவ்வொரு இடத்துல அந்த விசுவாசத்தை உறுதிப்படுத்திட்டே இருக்கிறார். ஒவ்வொருத்தருக்குள்ள உறுதிப்படுத்திட்டே இருக்கிறார். ஒவ்வொருத்தர் உள்ளத்திலே அந்த விசுவாசம் வர வேண்டும் என்பதற்காக அவர் உறுதிப்படுத்திட்டே இருக்கிறார் பாருங்க. அப்படி உறுதிப்படுத்தும் போதுதான் அவர் கேட்கிற கேள்விங்களை, நீ என்னை விசுவாசிக்கிறாயா, நீ என்னை விசுவாசிக்கிறாயா. அவர் ஏன் அப்படி கேட்கணும்னா, அவர் இதுவரைக்கும் எல்லா ஜனங்களும், இஸ்ரவேல் ஜனங்களும் எல்லாருமே என்னன்னா அற்புதங்கள் அடையாளம் வாங்கிட்டு கூட நம்பல. அதனாலதான் இன்னைக்கு புதிய ஏற்பாட்டு மக்களாவது என்னை நம்ப வேண்டும், புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாவது நம்ம இன்னைக்கும் நமக்குள்ள கூட இப்படிப்பட்ட விசுவாசம் வருதா இருக்குதான்னா சில நேரம் சந்தேகம்தான். நடக்குமா நடக்காதா, வேவரிங் மைண்ட், இருமனம் உள்ளவன் எதிலும் நிலையற்றவன். அவன் தேவனிடத்துல எதையாவது பெற்றுக்கொள்ளலாம் என்று எதிர்பார்க்காது இருக்கட்டும், அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. அப்போ எதையுமே நம்ம எதிர்பார்க்க கூடாது. 2 மனம் உள்ளவன் எதுவும் எதிர்பார்க்காதீங்க ஆண்டவரிடந்து. அப்போ ஒரே மனம், ஒரே விசுவாசம், ஒரே கர்த்தர், அந்த ஒரு மனநிலையோடு நம்ம இருக்க வேண்டும். பாருங்க, புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து 4 சுவிசேஷத்துல விசுவாசத்தை குறிச்சு பேசினவர் அப்போஸ்தலர் பண்ணி அப்படியே தொடர்ந்து பிலிப்பு பட்டணத்துல அந்த இடத்துல சிறை காவலாளி ரட்சிக்கப்படும் போது கூட அவர் கேட்கிறாங்க, நாங்க ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்யணும்? அப்போ நீயும் உன் வீட்டாரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசின்னு தான் சொல்றாங்க. அப்போ மார்ட்டின் லூத்தர் கூட பாத்தீங்கன்னா திருச்சபை காலங்கள்ல, அப்போ திருச்சபை வளர ஆரம்பிக்கிறது. வளரும் பொழுது பாத்தீங்கன்னா பாரம்பரிய சபைகள்லாம் நிறைய உருவாக ஆரம்பிச்சது. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா
புற மதத்திலிருந்து வருகிறதுனால அந்த புற மதத்தினுடைய சடங்காச்சாரங்கள் அந்த கிறிஸ்துவ பாரம்பரியத்துல வர ஆரம்பிக்குது. இப்ப தியேத்ரா சபையில அப்படிதான் அந்த பாரம்பரியங்கள் அதுல இருக்கிறதுனாலதான் ஆண்டவர் இந்த காரியங்களை குறிச்சு அழுத்தமா பேசுறாரு, விசுவாசத்தை குறித்து. இப்ப மார்ட்டின் லூத்தர் என்ன செய்யறாரு, பலவிதமான சடங்காச்சாரங்களை எல்லாம் அவர் ஒதுக்கி விசுவாசம் தான் ஒருவனுக்கு ரட்சிப்பை கொடுக்கும், நீதி கிடைக்கும், அதனால விசுவாசத்தை மட்டும் பற்றி கொள்ள வேண்டும், இந்த சடங்கெல்லாம் ஒதுக்க வேண்டும் என்றுதான் அவர் என்னது புதிதாக அவர் மார்ட்டின் லூத்தர் சில கருத்துருக்களை அவர் உருவாக்குகிறத பாக்குறோம். அவர் ஒரு புரட்சி செய்யறத பாக்குறோம், புராட்டஸ்டாண்ட் என்று அவர் உருவாக்குறத பாக்குறோம். அதே போல எபேசு சபையில் அப்போஸ்தலர் சொல்லும் போது கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், ரட்சிக்கப்படுவதற்கு அடிப்படை விசுவாசம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. இன்னைக்கு நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கு பாருங்க. நிருபத்துல கூட சொல்லும் பொழுது எபிரேயர்ல பவுல் சொல்லும் போது விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதி, காணப்படாதனுடைய நிச்சயம். அப்போ நம்முடைய நிச்சயம் எப்படிப்பட்டது? காணப்படாத நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி கொள்ளுகிறதில் தான் இருக்க வேண்டும். என்னை உண்டாக்கியவர் பல திருஷ்டாந்தங்களை, பல விதமான அடையாளங்களை பல வருஷங்கள், ஆயிரக்கணக்கான வருஷங்களாக நமக்கு முன்னாடி அவர் நடத்தி கொண்டிருந்த விதங்களை எல்லாம் நம்ம கண்ணார பார்த்திருக்கிறோம், காதால கேட்டிருக்கிறோம், எழுத வாசித்திருக்கிறோம். அப்படி இருந்தும் நம்ம என்ன செய்யறோம்? நம்முடைய விசுவாசமானது கர்த்தர் மேல் வைக்காமல் இருக்கிறோம். சிலர் வைக்காம இருக்கிறோம், சிலர் வைக்கிறீங்க. அதனால ஆண்டவர் சொல்றாரு, கண்டு விசுவாசிக்கிறதை விட காணாமல் விசுவாசிக்கிறது பாக்கியம். அப்போ இன்னைக்கு தேவன் சொல்றாரு விசுவாசமா பாருங்க. தோமா கூட பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து உயிர் தெரிந்தது குறிச்சு அவர் நம்பவே இல்லை. நம்ம இந்தியாவுக்கு வந்த தோமா அவர் இயேசு கிறிஸ்து உயிர் தெரிந்தாரு சொல்லி எல்லா சீஷரும் சொல்றாங்க, நான் அவரு கையில விரல் விட்டு பாக்கணும், விழாவில விரல் விட்டு பாக்கணும் அப்படிதான் சொல்றாரு. ஆனா அவர் வந்த உடனே என்ன செய்யறாரு? ஆண்டவரேன்னு சொல்லிட்டு போயிட்டு தர. அப்ப தோமா பார்த்து சொல்ற, நீ கண்டு விசுவாசிக்கிறத காணாம விசுவாசிக்கிறதா பாக்கியவானா இருப்பா. அப்போ இன்னைக்கு நாம சீஷர்களாவது கண்டாங்க, ஆனா நாம் காணாமல் இருக்கிறோம். ஆனால் பலவிதமான அற்புத அடையாளங்கள் மூலமாய் உறுதிப்படுத்தின சில காரியங்கள் நம் கண் முன்னாடி நடந்திருக்கிறது. அதனால் நாம் நிச்சயமாக நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிப்பதற்கு எந்த தயக்கமும் இருக்கக்கூடாது. ஆனால் நமக்குள்ள சந்தேகம் வரக்கூடாது, நமக்குள்ள எந்த விதமான இடரல் வரக்கூடாது. பிசாசு கொண்டு வருகிற ஒரு பெரிய இதே என்னன்னா தடையே, அதே நேரத்துல பிசாசு கொடுக்கிற ஒரு பெரிய சோதனையே என்னன்னா விசுவாச சோதனை தான், விசுவாச பரீட்சை தான். நம்மள பின்னுக்கு இழுத்துருவோம். கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரா, கடவுள் ஒருத்தர் எனக்கு இது செய்யாம இருக்கிறாரே, இது வரைக்கும் அவருக்கு கண் இருக்குதா, மூக்கு இருக்குதா, வாய் இருக்குதான்ட்டு பல விதத்துல கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறது. இதெல்லாம் நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டவங்க நிறைய பேர் கேக்குறாங்க. இல்ல கடவுள் ஒருத்தர்னா எனக்கு இதெல்லாம் நடந்திருக்காது. அருமையானவர்களே, தேவன் நாம என்ன செய்யறோம்? கடவுளை நம்ம விட்டு விட்டு பிடிக்கிற மாதிரி அவரும் விட்டு விட்டு பிடிக்கிறார். நீங்கள் விட்டு விட்டா நானும் விட்டுடுறேன். 4ஆம் புஸ்தகத்துல ஆண்டவர் அழகா சொல்றாரு, நீங்கள் என்னை தேடினா நான் உங்களுக்கு வெளிப்படுவேன், நீங்கள் என்னை விட்டு விட்டா நான் உங்களை விட்டு விடுவேன். இப்போ இன்னைக்கு நம்ம என்னது, நம்முடைய வாழ்க்கை அந்த நடுக்கடல்ல நம்ம பிரயாணம் பண்ணின்னு இருக்கிறோம். ஒரு பாதி கடல் தாண்டிட்டோம். நம்ம பிரயாணம் பண்ணிட்டு இருக்கிற கப்பல் ஒரு புயல்ல சிக்கிக்குதுன்னு வச்சுங்களேன். அந்த புயலை சிக்கி கொள்ளும் பொழுது நம்ம யார நம்புவோம்? அந்த மாலுமியை தான் நம்புவோம். அப்படிதான் ஒரு கதை கூட இருக்குது. ஒரு கப்பல்ல பிரயாணம் பண்ணும் பொழுது திடீர்னு ஒரு புயல் வந்துடுச்சு. அப்ப இந்த நடுக்கடல்ல எல்லாரும் அலறாங்க, எல்லாரும் துடிக்கிறாங்க. ஐயோ, இந்த கப்பல் உடஞ்சிருமோ, சேதம் வந்துருமோ அப்படின்னா அலப்பாஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு சிறுவன் மட்டும் விளையாடிட்டு சிரிச்சிட்டு இருக்கு. அப்ப எல்லாரும் கேக்குறாங்க, ஏன்பா தம்பி பயம் இல்லையா உனக்கு அப்படின்னா, நான் ஏன் பயப்படணும், இந்த கப்பலை ஓட்டுறதே எங்க அப்பா தான். அருமையானவர்கள், இந்த ஒரு தைரியம், இந்த ஒரு விசுவாசம் நமக்குள்ள வரணும். இந்த வாழ்க்கையை ஓட்டுறது அவர்தான். ரோமர்ல அழகா சொல்றார் பவுல், நான் பிழைத்திருந்தாலும் கர்த்தருக்குள் பிழைத்திருக்கிறேன், மரித்தாலும் கர்த்தருக்குள் மறிக்கிறேன். அப்ப நான் பிழைத்தாலும் மரித்தாலும் கர்த்தருக்குள்ளதான் நான் மறிக்கிறேன், பிழைக்கிறேன். அப்படி இருக்கும்போது நான் ஏன் பயப்பட வேண்டும், நான் ஏன் கலங்க வேண்டும்? அப்போ இந்த நம்முடைய விசுவாச கப்பல் என்னது, அப்பப்போ என்னது பின்வாங்கி போயிடுது, தளர்ந்து போகிறது. நல்ல ஒரு பாட்டு கூட உண்டு, விசுவாச கப்பல் ஒன்று செல்கின்றது, புயல் வந்த போதும் தென்றல் வீசும் போதும்
அசைந்தாடி செல்கின்றது அக்கறை நோக்கி, அக்கறை நோக்கி. அப்போ அந்த விசுவாச கப்பல் ஒன்று செல்கிறது, அசைந்தாடி செல்கிறது. அப்போ ஆழ்ந்த கடல்ல செல்கிறது, அசைந்தாடி செல்கிறது. அந்த பாட்டு நல்ல அருமையா இருக்கும். அருமையானவர்கள், அந்த பாடல சொல்லி இருக்கிற மாதிரி அந்த விசுவாச கப்பலுக்கு மாலுமி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நம் தகப்பன் இயேசு கிறிஸ்து. அவர் தான் ஓட்டுனர், நம்ம வாழ்க்கையை ஓட்டுகிறதே அவர் தான். அப்போ இந்த தியேத்ரா சபையில ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய விசுவாசத்தை குறித்து நான் உன்னை பாராட்டுகிறேன். அப்போ இங்க விசுவாச குறைச்சலுக்கான சூழ்நிலைகள், கள்ள உபதேசங்கள் எல்லாம் வருது. ஆண்டவர் கோபத்தோடு இருக்கிறாரு. ஆனாலும் ஒரு சிறு கூட்டம் இப்ப நம்மளை போல எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. ஆனா நம்ம கொஞ்சம் ஆண்டவர் தேடுறதுக்காக வரோம் இல்லையா, நம்ம போல ஒரு சிறு கூட்டத்தை பார்த்து ஆண்டவர் அதை சொல்ற பாருங்க. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது தீமோத்தேயை பார்த்து ஆண்டவர் சொல்ற, குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்கதரிசனின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளை உனக்கு ஒப்பு கொடுக்கிறேன். நீ விசுவாசம் நல் மனசாட்சி உடையவனாயிரு. இந்த நல் மனசாட்சி சிலர் தள்ளிவிட்டு விசுவாசம் ஆகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். நல் மனசாட்சி, இன்னைக்கு நல்ல மனசாட்சி நம்ம கிட்ட இல்லாததுனால்தான், ஆண்டவரை குற்றப்படுத்துகிற மனசாட்சி உடையவர்களா இருக்கிறதுனால்தான் நம்முடைய விசுவாசம் ஓட்ட போட்டுடுது, கப்பல்ல ஓட்ட போட்டுடுது. கடல் தண்ணி எல்லாம் உள்ள வந்துடுது, கப்பலை அழுத்தி விட்டுடுது. அப்போ உலகம் என்ற மாயையில, உலகம் என்ற அந்த கடல் தண்ணி எல்லாம் நமக்குள்ள உள்ள வந்து நம்ம கப்பல், வாழ்க்கை கப்பலே அமிழ்ந்து மூச்சு திணறி இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். அப்போ பவுல் தீமோத்தேயு சொன்ன நல்ல ஒரு அட்வைஸ் பாருங்க. இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளி விட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். அப்ப இன்னைக்கு விசுவாச கப்பல் எப்படி இருக்கிறது? என் கப்பல்ல ஓட்டம் இருக்குதா? கொஞ்சம் கொஞ்சமா உலகத்தினுடைய தண்ணி, கடல் அப்படியே உள்ள வருதா? உள்ள என்ன அப்படியே மூழ்கடிக்குதா? வேகமா போற கப்பல் சரியா வேகமா போகாத காரணம் தண்ணி உள்ள வந்துச்சுன்னா வேகமா போவாது. அதே போல அதிகமா தண்ணி வந்துச்சுன்னா அமிழ ஆரம்பிச்சிடும். அப்போ இன்னைக்கு என்னுடைய ஓட்டம், என்னுடைய கப்பலின் வேகம் தடைப்படுவதற்கு உலகத்தினுடைய தண்ணி, இந்த உலகத்தினுடைய காரியம் எனக்குள் வருகிறது. என்னுடைய விசுவாசத்தை அவிசுவாசமாய் மாற்றுகிறது. நான் கர்த்தர் மேல் வைக்கிற அந்த விசுவாசமானது என்னிடத்திலிருந்து விலகி வேறு விதமாய் போகிறதா இருக்கிறது. வேற காரியங்கள் மேல நம்பிக்கை வைக்கிறதா இருக்கிறது. தியேத்ரா சபையில அப்படிதான் அந்நிய தெய்வர்கள் மேல நம்பிக்கை வச்சாங்க. விசுவாசத்தை அவர்கள் மாற்றி போட்டார்கள். ஆனா ஒரு சிலர் தங்களுடைய விசுவாசத்தை அவர்கள் காத்து கொண்டதை நாம் பார்க்கிறோம். அதனால இன்னைக்கு தேவன் சொல்ற பாருங்க, நம்முடைய ஆண்டவர் இந்த விசுவாச கப்பலை அவர்தான் ஓட்டுகிறார் என்பதை புரிந்து கொண்டு நீங்கள் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இருக்கணும். ஏன்னா விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. எபிரேயர் 11:6 சொல்லுது, நம்ம தரிசித்து நடவாமல் விசுவாசத்தை நடக்கிறோம். இன்னைக்கு ஒரு பொருளை காமிச்சு, இந்த பொருள் தான் இப்படிதான் இருக்கும், இந்த பொருள் தான் நீ பெற்றுக்கொள்வாய் என்று சொல்லி அந்த பொருளை குறித்து நமக்கு நம்பிக்கை உண்டாக்குகிற தேவன் அல்ல. நமக்கு அவர் என்ன செய்யறாரு? சொல்லிட்டார், சொன்னவர் செய்து முடிக்க வல்லவர். அப்போ நம்ம அந்த காரியத்தை குறித்து நம்ப வேண்டியது மட்டும்தான். எனக்கு இல்ல ஆண்டவரே, எனக்கு நீங்க சொன்னதை எனக்கு காமிங்க, என் கண்ணு முன்னாடி கொண்டு வாங்க, அதை நீங்க எனக்கு காமிச்சாதான் நான் நம்புவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க அவிசுவாசி. சில பேர் என்னன்னா ஆண்டவர்கிட்ட சில அடையாளங்கள் கேட்கறதெல்லாம் உண்டு. தொடக்க காலத்துல அது பரவாயில்ல. ஆனா நம்ம வளர வளர நம்ம விசுவாசத்தில் வளர வேண்டும். தொடக்க காலத்துல பாத்தீங்கன்னா விசுவாசிகள் என்ன செய்வாங்க? ஆண்டவர்கிட்ட அடையாளத்தை கேட்பாங்க. தொடக்க காலத்துல அடையாளம் கேட்டு அதை போல சீட்டு போட்டு அடையாளப்படுத்தி, ஏன்னா நானே கூட அந்த மாதிரிலாம் செஞ்சிருக்கேன். ஆனா போக போக நம்முடைய விசுவாசம் எப்படின்னா வளர்ச்சி அடையணும். வளர்ச்சி அடையும் போது நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர் சொன்னதை அப்படியே நம்பி அதை அறிக்கை பண்ண மட்டும் செய்யணும். அறிக்கை பண்ணணும், ரட்சிப்படைய அறிக்கை பண்ணணும். நம்ம ஏற்கனவே ரோமர்ல பார்த்திருக்கோம். இப்ப அறிக்கை பண்ணும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் ஆவியை கொண்டு விசுவாசத்தினால் நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். கலாத்தியர் 5:5 சொன்னது பரிசுத்த ஆவியை கொண்டு விசுவாசத்தினாலே நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். இப்ப அறிக்கை பண்றோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவேன், திரும்ப வருவேன், உங்களை அழைத்து சொல்லி அது ஒரு வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறார்.
அப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, அது என்ன வரப்போறாரு, 2 பேர் 3ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா பரியாசக்காரர்கள் நிறைய பேர் தோன்றி அது எங்க வரப்போறாரு, நான் கடைசி காலமாமே, அதெல்லாம் சும்மா பேச்சு, இருக்கிற வரைக்கும் நல்லா வாழ்ந்துட்டு போங்க. ஒரு தம்பி கூட என்கிட்ட பேசும்போது அதான் சொன்னான், இருக்கிற வரைக்கும் ஆண்டி நல்லா சந்தோஷமா வாழ்ந்துட்டு போலாம், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொன்னான். நான் சொன்னேன், வாழ்ந்துட்டு முடிஞ்ச பிறகு அங்க போய் சேர வேண்டிய இடத்த குறிச்சும் கொஞ்சம் யோசிக்கணும்பா அப்படின்னு. வாழது பெருசு இல்லை, இந்த வாழ்க்கை எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, இந்த வாழ்க்கை மூலமா தான் நாம் பரலோகத்தை சுதந்திரிக்க வேண்டும். இந்த பூமியினுடைய வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்பட்டதே பரலோகத்தை சுதந்திரிக்க தான். ஆனா நாம இந்த பூமி தான் நிரந்தரம் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நிறைய பேரு அதை யோசிக்கிறதே இல்லை. இருக்கிறது போதும், இருக்கிற வரைக்கும் நம்ம வாழ்ந்துட்டு நிம்மதியா போலாம். நிம்மதியா எங்க போய் இருக்க போறீங்க, நம்ம போக வேண்டிய இடத்த நிறைய பேரு அதாவது பிளான் பண்ணுவாங்க, நிறைய பிளான் பண்ணுவாங்க. என்ன பிளான் பண்ணுவாங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்டு, அந்த ஃபண்டு, இந்த ஃபண்டு, இந்த சேமிப்பு, அந்த சேமிப்பு, நிறைய பிளான் பண்ணுவாங்க. பரவாயில்ல, நல்லது. இந்த உலகத்துக்கு நீங்க பிளான் பண்றீங்க, உங்களுடைய ஆத்மாக்கு என்ன பிளான் பண்ணிருக்கிறீங்க, உங்கள் ஆத்மா ரட்சிப்புக்காக என்ன பிளான் பண்ணிருக்கீங்க, உங்களுடைய ஆத்மா போய் சேர வேண்டிய இடத்துக்கு நீங்கள் என்ன பிளான் பண்ணிருக்கிறீங்க. அப்போ இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, உன் ஆவியை கொண்டு, உனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியை கொண்டு விசுவாசத்தினாலே நம்பிக்கையோடு காத்திருக்கும். அப்போ என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய விசுவாசம், பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கம், அந்த முத்திரை எதற்காக என்றால், என்னை ஆண்டவர் ஒரு நாள் அழைத்து செல்வார். அந்த விசுவாசம். இந்த கடைசி நாள்ல இருக்கக்கூடிய நாம விசுவாசம், இந்த கடைசி நாட்கள் ஆண்டு சொல்ற விசுவாசம் தனிஞ்சு போயிடுச்சு. விசுவாசத்தை காண்பேனோ, நான் வரும்பொழுது நான் விசுவாசத்தை காண்பேனோ அப்படின்றார். இந்த சபை காலத்துல தியேத்ரா சபையில காணப்படுகிற கொஞ்சம் பேர் மாதிரி இந்த உலகத்துல ஒரு கூட்டம், கொஞ்சம் கூட்டம் தான் விசுவாசத்தோட இருக்குது. இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட விசுவாசம் தனிஞ்சு போச்சு, அன்பு தனிஞ்சு போச்சு. விசுவாசத்தை காண்பேனோ அப்படின்றார் ஆண்ட சொல்ற. நீடிய பொறுமையோடு அந்த விசுவாசத்தை காண்பேனோன்ற அந்த வார்த்தை எதுல வருது, லூக்கா 18 வருது. அந்த இன்சிடென்ட் எதை குறிக்கிறது, ஒரு விதவையினுடைய காரியத்தை குறிக்கிறது. ஒரு விதவை நியாயாதிபதி கிட்ட போயிட்டு கேக்குறா, தனக்கு நியாயம் செய்யும்படிக்கு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அந்த அநீதி உள்ள நியாயாதிபதியே உனக்கு நியாயம் செய்யும் போது நான் நீடிய பொறுமையா இருந்து உனக்கு நியாயம் செய்ய மாட்டேன். ஆண்டவர் வரும்பொழுது விசுவாசத்தை காண்பாரோ அப்படின்ட்டு முடிப்பார். அப்படி என்றால் அவர் நியாயாதிபதியாய் வருகிறார். தியேத்ரா சபையில் அவர் எப்படி நியாயாதிபதியா இருக்கிறாரோ அதே போலதான் நியாயாதிபதியா வருகிறாரு. இந்த விசுவாசத்தை தான் நியாயம் தீர்க்க போகிறார். இன்னைக்கு விசுவாசம் இல்லாத சந்ததிகள் நிறைய இருக்கு. இன்னைக்கு நம்பிக்கை இல்லாத மக்கள் கூட்டம் அதிகமா இருக்கிறது. சபைக்கு தான் போவாங்க, ஆனா நிறைய பேரு இயேசுவை வெளியே விட்டுட்டு உள்ள கூட்டம் கூட்டிட்டு போறவங்களா தான் இருப்பாங்க. இயேசு வெளியே விட்டுருவாங்க. நிறைய பேரு இயேசு கிறிஸ்துவை வெளியே விட்டுருவாங்க, அவரை கூட கூட்டிட்டே வர்றதில்ல. அவரை குறித்த அந்த நம்பிக்கை இல்லாமலேதான் உள்ள பாஸ்டருக்காக, பாஸ்டர் நம்மளை பாத்துருவாரோ, அவருக்கு அட்டெண்டன்ஸ் போடணும் அப்படின்ற மாதிரி அட்டெண்டன்ஸ் போடுறதுக்காக போறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. உண்மையிலுமே தேவனை தொழுது கொள்ள நம்ம போகிறோமா, நம்ம விசுவாசத்தோட தேவனை தொழுது கொள்ள போகிறோமா, சற்று யோசித்து பாருங்க. ஏன்னா இது கடைசி காலமா இருக்கிறதுனால ஆண்டு சொல்ற, மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ. இன்னைக்கு தியேத்ரா கூட்டத்துல அதுல ஒரு கூட்டம் விசுவாசத்தோடு இருந்தது. அந்த மாயமற்ற விசுவாசத்தை கர்த்தர் பார்த்து அவர்களை பாராட்டுகிறார். தீமோத்தேயுனுடைய மாயமற்ற விசுவாசத்தை பவுல் அப்போஸ்தலன் பாராட்டுகிறார். தலைமுறை தலைமுறையாய் வந்த விசுவாசம். நம்மில் விசுவாசம் இருந்தால்தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு அது வரும். அது லோவிசாலை குறிச்சி சொல்லும் பொழுது பவுல் அழகா சொல்வார், லோவிசாலுக்கு இருந்த பாட்டிக்கிட்ட இருந்த அந்த விசுவாசம் உன்கிட்ட வந்துச்சு அப்படின்ட்டு. அப்போ இன்னைக்கு அந்த விசுவாசத்தை நமக்கு மட்டும் இல்ல, நம்முடைய பிள்ளைகளுக்கும் அந்த கற்றுக் கொடுக்க வேண்டும். பிள்ளைகள் உட்காரும் போது, எந்திரிக்கும் போது, படுக்கும் போது, உபாகம் 6ஆம் அதிகாரத்தை சொல்லி பார்க்கும் பொழுது அதை போதிச்சுக்கிட்டே இருக்கணுமா. அதாவது அடி மேல அடி அடிச்சா அம்மி கூட நகரும்வாங்க. அது மாதிரி இன்னைக்கு கல்லுங்கள்லாம் கூட நிறைய பேர் பாத்திருப்பீங்க. ஒரு இடத்துல இந்த பாறாங்கல் பாத்தீங்கன்னா நாளடைவில பாத்தீங்கன்னா அந்த பாறாங்கள்லாம் கரைஞ்சி ஒரு சிறு கற்களா மாறி இருக்கும். காரணம் என்னன்னா, காற்று, அந்த மழை, அந்த புயல், இதனால அது சேதம் அடைஞ்சு அது சிறுக ஆரம்பிச்சுட்டு இருக்கும். அதே சிறுக ஆரம்பிச்சிருக்கிற அந்த இது சில பள்ளங்களை பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் பாத்தீங்கன்னா அந்த பள்ளங்கள்லாம் மேடுகளா இருக்கும். காரணம் என்ன, அதே காற்று அந்த தூசிகளும் தும்புகளும் எல்லாத்தையும் போயிட்டு அதை நிரப்பி அதை மேடாக்கிடும். அதனால எதுவுமே நிலை இல்லை.
அதனால பிள்ளைங்க திருந்த மாட்டாங்கன்னு நினைக்காதீங்க. பிள்ளைங்களுக்கு சொல்லிட்டே இருங்க. பிள்ளைங்களை சொல்ல 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 அடி மேல அடி அடிக்க அது கர்த்தர் அந்த பிள்ளைகளை மாற்ற முடியும். அதனால நம்மில் விசுவாசம் இருக்கும்பொழுதுதான் நம்ம பிள்ளைங்களுக்கு வரும். முதல்ல பெற்றோர்களாகிய நாம விசுவாசிக்கணும். அதனால நம்மிடத்துல விசுவாசம் இருக்குதா? பவுல் தீமோத்தேயுட்ட விசுவாசம் வளர்றதுக்கு இடைவிடாமல் ஜெபித்தேன்னு சொல்வாரு. இடைவிடாமல். அப்போ விசுவாசத்துக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். இப்போ விசுவாசம் நம்முடைய உள்ளத்திலும் நம்முடைய பிள்ளைகள் மத்தியிலும் அந்த வளர்ச்சி வரணும். விசுவாசத்துல நம்ம வளர வேண்டும். அதாவது ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசத்தை துவக்குகிறவர் தோங்கிதான் விட்டுருவாரு. அந்த தோங்கி விட்டுட்ட பிறகு அதுக்கு ஒரு வளர்ச்சி வேணும். தொடக்கம் மட்டும்தான். ஆண்டவர் தொடங்கி விட்டுருவாரு. அந்த விசுவாசத்தை நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். முடிவு பரியந்து நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். நம்ம கொடுக்கப்பட்ட விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும். நம்ம கொடுக்கப்பட்ட பரிசுத்தாவை காத்துக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் இருக்கு. அதனால ஆண்டவர் தியேத்திரா சபைக்கு சொன்ன ஒரு காரியம் விசுவாசம். முதல்ல நம்ம கிரியைகளை பார்த்தோம், அடுத்து அன்பை பார்த்தோம், அடுத்து ஊழியங்களை பார்த்தோம், இன்றைக்கு விசுவாசத்தை குறித்து பார்த்தோம். அடுத்தது பாத்தீங்கன்னா 5வது காரியம் பொறுமை. வேதத்தில் பார்க்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்றாரு, பொறுமை கர்த்தருடைய பிள்ளை இடத்துல இருக்க வேண்டிய ஒரு தெய்வீக குணாதிசயமாய் இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்றார். ஊழியத்தை பார்க்கும்போது அந்த பொறுமை குறித்து, ஊழியத்துல பொறுமையா இருக்கிறது குறித்து, கர்த்தர் ஊழியக்காரர்களுக்கு சபையிடத்துல பொறுமையா இருக்கிறது குறித்து அவர் மிகவும் அதிகமாய் பல இடங்களை வலியுறுத்தி சொல்றதை நம்ம பாக்குறோம். ஏன்னா கர்த்தரே எப்படிப்பட்டவர்னா, அவர் மன உருக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியம் உள்ள தேவன் சொல்லிட்டு வேதத்துல பாக்குறோம். ஏன்னா அந்த பொறுமை இருக்கிற இடத்துலதான் சாந்தம் இருக்கும். சாந்தம் இருக்கிற இடத்துலதான் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா கிருபையும் வெளிப்படும். வேதத்துல மோசை குறிச்சு பார்க்கும் பொழுது, மோசை இந்த உலகத்துல யாரிடமும் இல்லாத ஒரு சாந்த குணத்தோடு இருந்தார். ஏன்னா அந்த சாந்தம் அந்த பொறுமை எல்லாம் ரெண்டும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இணைஞ்சது. ஏன்னா 20 லட்சம் மக்களை இப்ப பாருங்களேன், ஒரு கிளாஸ்ல ஒரு டீச்சர் கிளாஸ்ல பிள்ளைங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு எனக்கெல்லாம் கூட கொஞ்சம் பொறுமை கம்மி தான். கிளாஸ்ல எல்லாம் ரொம்ப டென்ஷன் ஆயிடும். ஒரு 40 பிள்ளைங்க, ஒரு இப்பெல்லாம் கூட கம்மி தான் பிள்ளைங்க ஸ்ட்ரென்த். என்னெல்லாம் 70 பிள்ளைங்க வச்சு பார்த்த காலமும் உண்டு. அப்புறமா குறைஞ்சு 40 பிள்ளைங்க ஆச்சு. கடைசியில பார்த்தா 22 அப்படிதான் லாஸ்ட்ல வந்தது. அப்ப பாத்தீங்கன்னா அந்த பிள்ளைங்க இப்ப இருக்கிற பிள்ளைங்கலாம் ரொம்ப டென்ஷன் பண்ணும். ரொம்ப அவங்க கிட்ட ரொம்ப பொறுமையா இருக்கணும். இப்ப இருக்க டீச்சர்ஸ் எல்லாம் நம்ம பாராட்டணும். ஏன்னா அதிகமான டென்ஷன் கொடுப்பாங்க பிள்ளைங்க, ரொம்ப குடைச்சல் கொடுப்பாங்க பிள்ளைங்க எல்லாம். அந்த பிள்ளைங்களை வழி நடத்துறதுக்கு தேவையானது ரொம்ப பொறுமை. அந்த ஒரு 20 பேரு 40 பேரை வழி நடத்துறதுக்கே நமக்கு அவ்வளோ தலைவலி வந்துடும். காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் கிளாஸ்ல இருந்துட்டு வெளியே வரும்போது ரொம்ப டிப்ரெஷன்ல தான் வரும் டீச்சர்ஸ் எல்லாம். பெரும்பாலும் எல்லா டீச்சர்ஸும் அவ்வளோ ஒரு கஷ்டம்தான். அதுவும் பெரிய பிள்ளைங்கன்னா இன்னும் மோசம். சின்ன பிள்ளைங்க அதுக்கும் அதை விட மோசம். ஏன்னா ரொம்ப கத்திக்கிட்டே இருக்கும், பாடமே நடத்த முடியும். அவ்வளோ ஒரு கஷ்டம்தான். ஆனாலும் அது அவர்களையும் மேய்க்க வேண்டிய பொறுப்புல இருந்துட்டு தான் வந்திருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் மோசையை குறிச்சு சொல்லும் போது எல்லாரை விட மிக பொறுமைசாலி. ஏன்னா அவர் நடத்தின ஜனங்கள் 20 லட்சத்துக்கு மேற்பட்ட ஜனங்கள். அவ்வளவு பேரு ஒரு மனுஷன் தன்னந்தனியே எப்படி நடத்திருப்பார் பாருங்க. எவ்வளவு முரட்டாட்டம் உள்ள ஜனங்கள், கீழ்ப்படியாத ஜனங்கள். ரொம்ப அது அந்த பொறுமைய கர்த்தரே பாராட்டுறாரு. அவரை போல பொறுமைசாலி இல்ல, அவரை போல சாந்த குணம் இந்த உலகத்திலே இல்லைன்னு சொல்லிட்டே சொன்னார். ஆனா அப்படிப்பட்ட மனுஷன் ஒரு இடத்துல தவறினாரு. என்னன்னா அந்த ஜனங்கள் செய்த ஒரு சில காரியங்கள், அந்த கீழ்ப்படியாமல் அவர் என்ன செய்த சில விஷயங்களை பார்த்து கோபப்பட்டு அவரை என்ன செஞ்சாரு, கர்த்தருடைய வார்த்தையை மீறி பேசுன்ற இடத்துல அடிச்சுட்டார். அதுதான் அவர் கானானுக்கு பிரவேசிக்க முடியாதபடிக்கு அது ஒரு தண்டனையா போயிடுச்சு. இப்போ இன்னைக்கு ஆவின் கனி அது ஒரு சாதாரண பொறுமை கூட இல்ல, அது நீடிய பொறுமை என்று சொல்லப்படுது. அப்ப ஆவின் கனி என்றதுல நீடிய பொறுமை, அந்த நீடிய பொறுமை நம்முடைய தேவ பிள்ளைகளாகி நம்மிடத்துல காணப்படணும்னு ஆண்டவர் சொல்றார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன? இந்த ஆவியின் கனி நம்மிடத்துல கிரியை செய்ய வேண்டும். இன்னைக்கு மோசேக்கு இருந்த மாதிரியான டார்ச்சர் நமக்கு இல்ல. ஆனாலும் நம்மிடத்துல அந்த பொறுமை இருக்கா? ஒரு கணவனை சமாளிக்க மனைவியால முடியல, மனைவியை சமாளிக்க கணவனால முடியல, பிள்ளைகளை சமாளிக்க பெற்றோரால முடியல, ஒரு பிள்ளைங்க 2 பிள்ளைங்களை கூட நம்மளால சமாளிக்க முடியல. ஆனால்
மோசே 20 லட்சத்துக்கு மேல சமாளிச்சாரு. எத்தனை சண்டை வந்திருக்கும், எத்தனை போராட்டம் வந்திருக்கும், எத்தனை பிரச்சனைகள். ஒவ்வொருத்தரும் தொணன்னு வந்து அவரை டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பாங்க. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அவங்களுக்கு தீர்வு சொல்லவே முடியல. இத பார்த்து அவங்க மாமனாரே என்ன செஞ்சாரு, ஏன்பா இப்படி பண்ற அப்படின்னு. அப்புறமா தான் கர்த்தர் கூட என்ன சார் ஒரு ஆலோசனை சொன்ன, உங்க மாமனார் சொல்ற மாதிரி செய் அப்படி சொல்லிட்டு பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டவர்களை நியாயாதிபதிகளா வச்சாரு. பாருங்க எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு காரியம். அதனால பவுல் அப்போஸ்தலன் கூட பாருங்க, எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமா இருங்கள், எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமா இருங்கள். இப்ப நீடிய பொறுமை, நீடிய சாந்தம் இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கா? அப்போ ஆவிக்குரிய கனியா பரிசுத்தாவை பெற்றிருக்கிற நம்மிடத்துல அந்த பொறுமையும் சாந்தமும் நம்மிடத்துல இருக்கா என்று ஆண்டவர் சொல்ற. பாருங்க, நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்து திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளது. அப்ப நம்முடைய தேவன் நமக்கு எல்லா விதத்துல எக்ஸாம்பிளா இருக்கிறார். அப்ப யோவேல் சொன்னது போல நம்முடைய இருதயத்தை திறந்து நம்ம மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்புவது எப்படி திரும்பணும்? அவரை போல அவர் சாயலை பெற்றுக்கொள்ளும்படிக்கு நாம என்ன செய்யணும்? நம்ம மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்றது. அதனால்தான் லூக்கா 18 சொல்லும்போது, தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து அவர்கள் நியாயம் செய்யாமல் இருப்பார். கர்த்தர் நீடிய பொறுமையா இருக்கிறார். அவர் நமக்கு எல்லா விதத்திலும் முன்மாதிரி. அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி, பேதுரு சொல்றார், அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வர வேண்டும். நமக்கு எல்லா விதத்திலும் முன்மாதிரியை வைத்துக்கிட்டு போயிருக்கிறார். எபிரேயர்ல சொல்றார், அவரை கவனித்து பாருங்கள் என்று சொல்லப்படுகிறது. நம்ம அவரை கவனித்து பார்க்க வேண்டும், அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டும். இப்போ பிலிப்பியர்லயும் சொல்லப்படுது, அவரு அடிச்சுவடுகள் மாதிரி, அவர் நமக்கு மாதிரியா இருக்கிறார். இப்படி பல இடங்களில இயேசு கிறிஸ்து நமக்கு முன்மாதிரியா இருக்கார். அது எபிரேயர்ல இந்த 2வது அதிகாரத்துல கடைசி வசனம் 18 சொல்லும் பொழுது, அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுன்னா சோதிக்கப்பட்ட நமக்கு அவர் சகலத்தையும் நம் செய்து முடிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனால நமக்கு சோதிக்கப்படுகிற நமக்கு உதவி செய்கிறார். நாம சாந்தமா இருப்பதற்கு, பொறுமையா இருப்பதற்கு, கீழ்ப்படிவதற்கு. பாருங்க, அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவருடைய தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவருடைய ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறார். இன்னைக்கு அவருடைய பொறுமை, அந்த ஐஸ்வர்யம், அந்த சாந்தத்தினுடைய ஐஸ்வர்யம் இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டதே நமக்காக. நாமும் அதே போல மாறணும். இன்னைக்கு தேவன் நம்மை அழைத்ததனுடைய நோக்கம் அதுதான். அதனால பாருங்க, இன்னைக்கு நம்முடைய குடும்பத்துல அதை நம்ம முதல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். நம்முடைய குடும்பத்துல நம்ம பெற்றோர்கள் பிள்ளைகள் எடுத்து பொறுமையா இருக்கணும். நாம பொறுமையா இல்லைன்னா பிள்ளைகளும் அதே மாதிரிதான் இருப்பாங்க. நம்ம எரிச்சல் காமிச்சாக்கா அந்த பிள்ளைங்க அதே எரிச்சல் அவங்க கிட்ட பரவும், திருப்பி அவர்கள் எரிச்சல் உடையவர்களா மாறுவாங்க. இன்னைக்கு பிள்ளைகள்லாம் வந்து கெட்ட வார்த்தை எப்படி பேசுது? பெற்றோர்கள் பேசுறதுனால தானே அந்த வார்த்தையை கேட்டு பிள்ளைகள் பேசுது. காரணம் என்ன? கெட்ட வார்த்தைன்றது என்ன? கேட்ட வார்த்தை தான் கெட்ட வார்த்தை. அப்போ கேட்கிற வார்த்தையை தான் அவங்க பேசுறாங்க. அவங்க பிள்ளைங்க பேசுறாங்கன்னா எப்படி பேசுறாங்க? பிள்ளைங்க என்ன ஸ்கூல்ல சொல்லி தராங்களா கெட்ட வார்த்தை? இல்ல. யார் பெரியவங்க பேசுறாங்களோ அதுங்க அப்சர்வ் பண்ணுது. பிள்ளைங்களுக்கு கவனிக்கிற சக்தி அதிகம், கூர்மை அதிகம். வளரதான் அந்த கவனிக்கிற திறன் குறையும். சிறு பிள்ளைகளுக்கு அதிகமா இருக்கும் அந்த கவனிக்கிற லிசனிங் கெப்பாசிட்டி அதிகம். அப்போ நாம பெரியவங்க என்ன செய்யணும்? முன்மாதிரியா இருக்கணும். இன்னைக்கு வீட்டுல பேசும்பொழுதும் சரி, சண்டை போடுறதா இருந்தாலும் சரி, பிள்ளைகளுக்கு முன்னாடி நீங்க செய்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு நீங்க அதை சொல்லி கொடுக்குறீங்க. ஒரு குடிகாரங்க வந்து என்னன்னா அந்த குடிக்கிற பழக்கத்தை பிள்ளைங்களுக்கு இப்பயே சொல்லி கொடுக்குறாங்க. நீங்க நான் வேலை செய்யற இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சில வீடுகள்ல சாராயம் காய்ச்சுவாங்க. சாராயம் காய்ச்சறதுனால என்ன செய்வாங்க, அந்த பிள்ளைங்க அவங்களும் என்ன செய்வாங்க, ஸ்கூலுக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த சாராயத்தை வித்துட்டு வருவாங்க. ஏன்டா லேட்டு அப்படின்னு கேட்டாக்கா சொல்லுவான், மிஸ் சாராயம் ஊத்திட்டு வந்த மிஸ் அப்படின்வான். என்னன்னா சாராயம் ஊத்திட்டு வந்தானா. அவன் பாருங்க, காரணம் என்னன்னா அது பழக்கம். அவங்க பெரியவங்க செய்யறது அதே தொழில் அவனும் செய்யறான், அதே போல ஊத்திட்டு வர்றான். அது இன்னொரு டம்ளர்ல ஊத்துறவன் இவன் வாயில ஊத்துறதுக்கு எவ்வளவு நேரம்? ஊத்தின்னு தான் வராங்க. அருமையானவர்களே, இப்ப வளர்ந்துட்டானுங்க பசங்க, ஊத்தின்னு தான் இருக்கிறானுங்க. நிறைய பிள்ளைங்க அப்படிதான் இருக்கிறாங்க. பெரியவர்கள் முன்னேறு எப்படியோ அப்படிதான் பின்னேறு, முன்னேறி எப்படி போகுது அப்படிதான் பின்னேறு. ஏறு ஓட்டும் போது பாத்தீங்கன்னா ஏறு ஓட்டுறதுக்கு முன்னாடி ஒரு ஏறு போவோம்.
அதை ஃபாலோ பண்ணின்னு மத்த ஏறுங்களாம் போவோம். அந்த மாதிரிதான் நீங்க முன்னேறி எப்படியோ பின்னேறி அப்படிதான். பெரியவங்க எப்படிதான் அப்படிதான் சின்னவங்க. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம இடத்துல சொல்றாரு, பொறுமை மிக அவசியமா இருக்கு. தியேத்ரா சபையில ஆண்டவர் அந்த பொறுமையை பாக்குறார். சில பேர்ட்ட அந்த பொறுமைகள் இந்த பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா பொறுமை என்பதற்கு எபிரேய வார்த்தை அரக்குன்னு சொல்லிட்டு பேர் அரக். இதுக்கு இந்த பொறுமைய அந்த அரக்குன்ற வார்த்தைய எப்படி சொல்லுதுன்னா நீண்ட நீண்ட பொறுமை அப்படின்னு சொல்லுதான். பொறுமைன்ற ஒரு வார்த்தைய நீண்ட பொறுமையா எபிரேய வார்த்தை நீண்ட பொறுமை அப்படின்ற வார்த்தை, நீடிய பொறுமை, நீண்ட பொறுமை அப்படின்னு சொல்லுதான். அப்போ நீண்ட என்ற வார்த்தைய எபிரேய மொழியில சொல்றாங்க. அப்போ இன்னைக்கு மனம் திரும்பாத ஒரு இடத்துல கர்த்தர் எவ்வளோ நீடிய பொறுமை உள்ளவரா இருக்கிறார். ஆனா நாம எப்படி இருக்கிறோம்? இன்னைக்கு ஊழியக்காரன் இடத்துல அந்த ஒரு ராஜா மத்திய 18ஆம் அதிகாரத்துல ஓமை குறிச்சு நம்ம பார்த்திருக்கிறோம், ஏற்கனவே தியானிச்சிருக்கிறோம். அப்ப நீடிய பொறுமை அவர் காமிக்கிறார். தனக்கிட்ட அவன் திருப்பி செலுத்தாத ஒரு காரியங்களை குறிச்சு அவன் என்ன செய்ய கணக்கு கொடுக்காத பட்சத்துல, அவன் திருப்பி செலுத்த முடியாத பட்சத்துல ராஜா மன்னிச்சு மறந்து போறார். ஆனா அவன் இன்னொரு ஊழியக்காரன்டா அந்த அளவுக்கு மன்னிப்பு கொடுக்கல, நீடிய பொறுமை காமிக்கல. அவன் கோபத்தையும் தண்டனையும் செலுத்துறத பாக்குறோம். இன்னைக்கு நம்ம இடத்துல அந்த நீடிய பொறுமை இருக்கா? கர்த்தர் பொறுமையை நம்முடைய மனம் திரும்புவதற்காக தான் அந்த பொறுமையை அனுமதிக்கிறார். அந்த இரக்கத்தினுடைய காலம் என்று சொல்லலாம். இது இரக்கத்தினுடைய காலம். இப்ப கூட பாத்தீங்கன்னா ஆண்டவர் நமக்காக அந்த கிருபையின் காலத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கிறார். தேவனுடைய வருகை நமக்கு தாமதிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, ஆண்டவர் அந்த பொறுமையோடு இருக்கிறார். தாமதிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறபடி அவர் தாமதமாயிராமல் அவர் என்ன செய்யறாரா, நாம் எல்லாம் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறார் 2 பேதுரு 3:9. அப்ப நீடிய பொறுமையோடு அவருக்கு இருப்பதற்காக அவர் நம்ம மனம் திரும்ப வேண்டும் என்று. அப்போ இந்த பொறுமையை அவர் நமக்கு அளிக்கும்படி நம்ம கேட்கணும். ஏன்னா அந்த பொறுமையும் ஆறுதலையும் அளிக்கிற தேவன். அதே போல இந்த பொறுமை லூக்கா 21:19 ஒரு முக்கியமான வார்த்தை சொல்லுகிறது. இந்த பொறுமை கர்த்தரிடத்தில் இருந்த பொறுமை நம்மிடத்துல வரும்பொழுது நம்ம ஒவ்வொரு நாளும் அவருடைய சாயலாய் மாற்றப்பட வேண்டும். அதுதான் தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற ஒரு காரியம். அப்போ அவருடைய பொறுமை நம்மிடத்தில் வரும் பொழுது நம்ம என்ன செய்யறோம்? நம்முடைய ஆத்துமாவை காத்துக் கொள்கிறோம். நம்முடைய ஆத்துமாவை, உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக் கொள்ளுங்கள் என்று லூக்கா 21:19 சொல்லுங்க. உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள். பொறுமை வரும் பொழுதுதான் நம்ம நீங்க பொறுமை இல்லைன்னா நீங்க பதறி பேசும்போது நிறைய தவறுகள் நடக்கிறது. குடும்பத்துல பிரச்சனைகள், குடும்பத்துல போராட்டங்கள், அமைதி இல்லாம போயிடுது, வேதனை பெருகுகிறது. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா கலவரங்கள், நிறைய குடும்பங்கள் பிரிஞ்சு போறதுக்கு காரணம் என்னன்னா பொறுமை இல்லாததான். ஒரு கணவன் பொறுமை இல்லாதனால, மனைவி பொறுமை இல்லாதனால, பிள்ளைகள் பொறுமை இல்லாதனாலதான் குடும்பத்துல பிரிவினைகள். ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்க பாருங்க, குடும்பம் தானே சரியாயிடும். பொறுமையை அவர் நமக்கு அளிக்கும்படி நம்ம கேட்கணும். ஏன்னா அந்த பொறுமை ரொம்ப முக்கியம். ஏன்னா பொறுமையும் ஆறுதலையும் அளிக்கிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன்னா அவர் பொறுமை உள்ளவரா இருக்கிறதுனால நம்மையும் பொறுமை உள்ளவரா இருக்கும்படிக்கு தேவன் அழைக்கிறார். ஏன்னா கிறிஸ்துவின் பொறுமை நமக்கு வேண்டும். அவர் பொறுமைக்கு நேராக நம்மை நடத்துகிற தேவன் என்று 2 தெசலோனிக்கர்ல 3ஆம் அதிகாரத்துல 5வது வசனம் சொல்லுது. பொறுமைக்கு நேராக நடத்துவாராம். நம்மை பொறுமைக்கு நேராக நடத்துகிற தேவன். ஏன்னா அவர் எப்படியோ அப்படியே நம்மை நடத்துகிற தேவன். அதனால இன்றைக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம அந்த பொறுமையை நமக்கு வேண்டும் சொல்லி நான் கேட்கணும். அதாவது இந்த ஆவின் கனியில நமக்கு எந்த கனி இல்லைன்னு பாருங்க. பார்த்துட்டு உங்களை நீங்களே ஆராய்ஞ்சு பார்த்துட்டு, ஆண்டவரே இந்த கனி என்கிட்ட ரொம்ப குறைவா இருக்குது ஆண்டவரே, எனக்கு பொறுமை இல்லை, என்கிட்ட சாந்தம் இல்ல. மோசைக்கு இருந்த அந்த பொறுமைய சாந்தம் ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தப்பட்டது. பொறுமை இருக்கிறவங்கிட்ட சாந்த குணம் வந்துரும், சாந்த குணம் இருக்கவங்கிட்ட பொறுமை வந்துரும். இந்த ரெண்டுமே என்கிட்ட இல்ல ஆண்டவரே, கேளுங்க. அன்பு இல்ல ஆண்டவரே, அதுக்கு பதில் எரிச்சலும் வெறுப்பும் கோபமும் இதுதான் தூஷணமும் தான் வருது, கெட்ட வார்த்தை வருது. பொறுமை இல்லைன்னா கெட்ட வார்த்தை தானே வந்துட்டே இருக்கும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க பொறுமைக்கு நேரா. இப்போ ஆண்டவர் தியேத்ரால ஒரு கூட்டத்தை பொறுமை உள்ளவர்கள் என்று வாழ்த்துகிறத பாக்குறோம். அடுத்து கடைசியை ஒன்று நம்ம சொல்லி முடிக்கிறேன். பின்பு செய்த கிரியைகள். அடுத்து அந்த இடத்துல 18-19 வசனத்தை சொல்லும் பொழுது, நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாயிருக்கிறதை அறிந்திருக்கிறேன். 19வது வசனத்துடைய கடைசி வார்த்தை. தியேத்ரா சபையினுடைய கிரியைகளை கற்று புகழ்ந்துட்டே வரும் பொழுது ஏபேசு சிமினா பெர்க்கும் கிரியைகளையும் அறிந்திருக்கிற தேவன். தியேத்ராவுடைய விசேஷம் முன்னை விட பின் செய்த கிரியைகள்
அதிகமாய் மேன்மையா இருந்ததுன்னு சொல்லிட்டு பாராட்டுறத பாக்குறோம். இப்போ எபேசு சிமினாலாம் அதுல சொல்லல, பெர்கமுலையும் சொல்லல. ஆனா தியேத்ரால ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா போடுறாரு பாருங்க. என்ன வார்த்தைன்னா, அவருடைய கிரியைகளை பாராட்டிட்டு வரும்பொழுது இந்த தியேத்ரால மட்டும் ஸ்பெஷலா சொல்றாரு, நீ முன்னை விட பின் செய்த கிரியைகள். எபேசுல பாத்தீங்கன்னா உன் ஆதி அன்பை இழந்துட்டேன்னு சொல்லுவாரு. ஆனா இங்க பாருங்க ஜஸ்ட் ஆப்போசிட். அந்த அன்புல இருந்தவர்கள் எபேசு சபை, அவர்கள் நீ இருந்த அன்பை விட நீ குறைஞ்சிட்டேன்னு. ஆனா இங்க என்ன சொல்றன்னா, நீ முன்ன இருந்ததை விட பின்னாடி இருந்த கிரியை அதிகம். அதாவது இந்த கிரியை எப்போ அதிகமாகும் சொன்னா, இப்ப ஒருத்தரை நேசிக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா, ஒருத்தரை விரும்புறோம் அப்படின்னு சொன்னாக்கா, அவங்க கிட்ட பாத்தீங்கன்னா அந்த கிரியைகளை நம்ம அதிகப்படுத்துவோம். ஒரு பேர்ல அன்பு வைக்கும் பொழுது அவர்களுக்காக முன்ன விட அதிகமா பிரயாசம் எடுப்போம், அதிகமா செய்ய ஆரம்பிப்போம். ரெண்டாவது ஒரு பட்சம் நம்ம நல்லா அறிஞ்ச பிறகு பாத்தீங்கன்னா அவங்களுக்காக எதை வேணாலும் செய்யணும்ன்ற எண்ணம் பாருங்க. இப்ப ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம், ஒருத்தரை நல்லா அறிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அவர்களிடம் நம்ம எதை வேணாலும் செய்யலாம் அப்படின்ற அளவுக்கு நமக்கு ஒரு அந்த என்ன சொல்ற ஃபுல் அண்ட் ஃபுல் டோட்டலா சரண்டர் ஆகிற மாதிரி ஆயிடும். அந்த அன்பு தியேத்ரா மேல் வைத்திருந்த அன்பை அவர் சொல்ற பாருங்க, அவர்களுக்காக தன் ஜீவனை கொடுத்து மீட்டார் என்பதை கேள்விப்பட்ட பிறகு அவருடைய கிரியைகள் அதிகமாயிடுச்சு. தியேத்ரா மக்கள் புறஜாதி மக்கள், ஆண்டவர் அறியாத மக்கள். அவர்கள் அறியாத வரைக்கும் இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர்கள் தெளிவில்லாத வரைக்கும் ஏதோ சபைக்கு போகணும் வந்தோன்னு தான். ஆனா நமக்காக எனக்காக இயேசு கிறிஸ்து மரித்தார், அவர் தன் ஜீவனை கொடுத்தார், அவர் ஜீவனில் தான் எனக்கு ரட்சிப்பு உண்டு என்பதை அவர்கள் அறிந்த பிறகு அவர்கள் என்ன செய்றாங்க, அவருக்காக தங்களுடைய சில வேண்டாத காரியங்கள் எல்லாம் விடுவதற்கு அவர்கள் முயற்சி எடுத்தார்கள் என்று பாக்குறோம். அதே போல பாத்தீங்கன்னா இப்ப பாருங்களேன், பொதுவா முதல்ல நல்லவற்றை கொடுத்து அப்புறமா தான் என்னது கொஞ்சம் குறைவானதெல்லாம் கொடுப்பாங்க. இப்ப சாதாரணமா காணா ஒரு கல்யாணத்துல எடுத்துங்க, காணா ஒரு கல்யாணத்துல கூட பாத்தீங்கன்னா பந்தி விசாரிப்புக்காரர் சொல்றான், நல்ல ரசத்தை கொடுத்து ருசி குறைந்ததை பின்னாடி கொடுப்பாங்க. ஆனா நீங்க இதுவரைக்கும் நல்ல ரசத்தை எங்க வச்சீங்கன்னு கேட்பாங்க. இன்னைக்கு நம்முடைய கற்சாடி போல நம்முடைய இருதயத்துல ஆண்டவர் என்ன செய்யறாரு, முதல்ல இருக்கிறத விட பின்னாடி போக 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 நல்ல ரசத்தை அவர் உருவாக்க அவர் வல்லவராயிருக்கிறார். இப்ப நம்முடைய கச்சாடி பாத்தீங்கன்னா காலியா இருக்குது, எம்டி ஆயிடுச்சு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, முதல்ல இருந்த ரசத்தை விட இப்ப தேவன் என்ன செய்யறாரு, நமக்கு தண்ணீர் குறைஞ்சி போச்சு, ரசம் தீர்ந்து போச்சு. இப்ப அந்த இடத்துல தேவன் என்ன செய்யறாரு, நம்ம கச்சாடியை நிரப்புகிறார், தண்ணீரினால் நிரப்புகிறார், பரிசுத்தாவினால் நிரப்புகிறார். நிரப்பி என்ன செய்யறாரு, அதை நல்ல ரசமாய் நல்ல ருசியுள்ள ரசமாய் அவர் மாற்றுகிறார். இன்னைக்கு தேவன் என்ன செய்யறாரு, நம்ம திருச்சபை புதிய ஏற்பாட்டு மக்களை ஆண்டவர் காணாவோர் போல அந்த பிந்தின ரசம் மிக ருசி உள்ளதா இருக்கிறது போல இன்னைக்கு பரிசுத்தாவினால நிரப்பப்பட்ட பிந்தின சபையாக, புதிய ஏற்பாட்டு சபையாக, மனவாட்டி சபையாக இருக்கக்கூடிய நம்மை ஆண்டவர் ருசி உள்ளவர்களாய் மாற்றி இருக்கிறார். கர்த்தருடைய பல காரியங்களை அறிந்து கொள்ளும்படிக்கு, அவருடைய அன்பை ருசிக்கும்படி, அவருக்காக வாழும்படிக்கு, அவருடைய வருகையை நம்ம சந்திக்கும்படிக்கு நம்மை மிகுந்த ருசி உள்ளவர்களாய் மாற்றிருக்கிறார். ஆனால் முந்தின ரசத்தை காட்டிலும், முந்தின காரியங்களை காட்டிலும், முந்தின கிரியைகளை காட்டிலும் நம்முடைய கிரியைகள் கர்த்தருக்கு பிரியமுள்ளவைகளாய் இருக்க வேண்டும். தியேத்ரா சபையில ஒரு கூட்டம் இயேசு கிறிஸ்துவை அறிய அறிய அறிய, அவரை குறித்து அறிய அறிய அறிய, அவருக்காக அவர்கள் ஜீவன், அவருடைய வாழ்க்கையானது மாற ஆரம்பிக்கிறார். அதே போலதான் இன்றைக்கு வேதத்தின் மகத்துவங்களை காண காண, அவருடைய அன்பின் ஆழங்களை ருசிக்க ருசிக்க நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும். பாருங்க, கர்த்தருடைய அன்பின் ஆழத்தை அகலத்தை உயரத்தை ருசித்து பார்த்தது போல நாமும் அவருடைய அன்பின் ஆழத்தை அகலத்தை ருசித்து பார்த்து முன்பு செய்த கிரியைகளை காட்டில பின்பு செய்கிற கிரியைகள் இப்போ இன்னும் அதிகமாய் ஆண்டவருக்கு என்று பிரயாசப்பட வேண்டும், ஆண்டவருக்கு என்று அதிகமாய் வாழ வேண்டும். அதனால இந்த நாளில கூட இந்த 19வது வசனத்தை நம்ம முடிக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் 20வது வசனத்தை அடுத்த வாரத்துல பார்க்கலாம். ஆகவே இந்த நாள்ல உன் கிரியைகளையும், உன் அன்பையும், உன் ஊழியத்தையும், உன் விசுவாசத்தையும், உன் பொறுமையையும், நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமா இருக்கிறதை அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆக ஏறத்தாழ பாத்தீங்கன்னா 6 கிரியைகள். அப்ப தியேத்ரா சபையில 6 கிரியைகளை ஆண்டவர் பாராட்டுகிறார்.
நம்முடைய தேவனுடைய கண்கள் உலாவி கொண்டிருக்கிறது. நம்ம ஒவ்வொருத்தரும் உற்று பார்த்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் நம்மிடத்திலே நம்முடைய செயல்களை உற்று பார்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய அன்பு எப்படிப்பட்டது என்று உற்று பார்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய ஊழியங்கள் எப்படிப்பட்டது, அது ஆண்டருக்கு பிரியமா இருக்கிறதா, நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டது. என்னுடைய விசுவாசம் அந்த வாழ்க்கை என்ற இந்த கப்பல்ல நம்ம விசுவாசத்தினால நம்ம காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஓட்டப்படாம காத்துக்கொள்ளணும். இந்த உலகம் உள்ள நுழையாம பாதுகாக்கணும். அதுக்காக நம்ம பிரயாசம் எடுக்கணும். அதே போல நம்முடைய பொறுமை, நீடிய பொறுமை நம்மிடத்துல இருக்கணும். இயேசு கிறிஸ்து அந்த பொறுமை, அந்த சாயல் நம்மிடத்தில் வரணும். அந்த பொறுமை இருந்தாதான் நம்ம குடும்பத்துல பிரச்சனை இருக்காது, போராட்டம் இருக்காது. அந்த பொறுமை இருந்தாதான், அந்த ஆவின் கனி இருந்தாதான் சந்தோஷ சமாதானம் இருக்கும். அதே போல முன்பு செய்ததை காட்டிலும் பின்பு செய்த கிரியைகள், ஆண்டவரை அறிய அறிய, அவருடைய அன்பை அறிய அறியதான் நம்மிடத்துல அந்த ஆழங்களும், அவருக்கென்று நம்ம படுகிற பிரயாசங்களும் பெருகும். ஆண்டவருக்கென்று நம்ம வாழ முடியும். அருமையானவர்களை, இந்த சத்தியத்தை நன்றாக புரிந்து கொள்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, தியேத்ரா சபையில ஒரு கூட்டத்தை குறித்து அப்ப அந்த தியேத்ரா சபையில வாழ்ந்த அந்த மக்களிலே ஒரு சிலர் அப்பா பாராட்டுக்குரிய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்ததை குறித்து நீர் சொல்லி இருக்கிறீர். அதே போல கர்த்தாவே, அவர்களிடத்துல சில குறைகள் இருந்ததை சுட்டி காட்டி மனம் திரும்பபடி அழைக்கிறீர் தாப்பனே. அந்த குறைகள் என்னவென்று அறிந்து நாங்களும் மனம் திரும்ப எங்களை உதவி செய்யுங்க. அந்த பாராட்டின பாராட்டுகளை போல நாங்களும் எங்கள் வாழ்க்கையை சீர்தூக்கி பார்த்து இன்னும் உமக்கு பிரியமாய் வாழ அப்ப வேதத்துல அநேகரை நீர் பாராட்டி இருக்கிறீர். பிரியமான தாசன் என்று, எனக்கு பிரியமானவன் என்று அப்பா தானியேலை குறித்து, தாவீதை குறித்து, இயேசு கிறிஸ்துவை குறித்து நீர் அப்பா சாட்சி கொடுத்திருக்கிறீர். அப்படியே கூட கர்த்தாவே, நாங்களும் உமக்கு பிரியமானவர்களாய் வாழ உதவி செய்யுங்கப்பா. இது இந்த நாளில கூட கேட்ட சத்தியத்தின்படி எங்கள் வாழ்க்கையை சீர்தூக்கி பார்த்து உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ உதவி செய்யுங்க. இரட்சகர் நல்ல பிதாவே, ஆமென்.